என்னடா வந்துட்டா இங்கடா. டேய் இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஆமா நான் அப்பவே சொன்னது இதெல்லாம் வேணாம். நீதாடா திருட்டு ராஸ்கல். என்னடா சொல்ற? நீதாடா திருட்டு ராஸ்கல். நீதான். ஐயோ உமா என்னாச்சு உனக்கு? பைத்தியம். அதோ படுத்திருக்காங்களே கல்லூரி மங்கனுங்க. அவங்கள மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க. இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே என்னால முடியாது. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. உமால சத்தியம். நாங்க எதையும் வேணும்னு செய்யலடா, சத்தியம். ஊர் முழுக்க கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை அவமானப்படுத்தினீங்கல்ல, அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தா. தப்புதான். இதுக்கு தண்டனையா அந்த பொண்ணு காலை உடைச்சு மன்னிப்பு கேட்கிறோம். அவ காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கிறோம். அழாதரா, அத எங்களால தாங்க முடியாது. ஆமாண்டா, நாங்க தான் போய் மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்லிட்டோம். சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு அழுகுற? அழக்கூடாது. சங்கீதா, நாம இங்கிருந்து போய் 2-3 நாள் ஆகுது. உங்க வீட்டுல கேட்ட என்ன பதில் சொல்ல போற? அங்க நடந்தது சொன்னா அவங்க நம்புவாங்களாமா? ஓ, வந்துட்டாளா சங்கீத மகாராணி? ஏய், அவ வந்துட்டா. டேய் வாங்கடா போலாம். ஏண்டி வெக்கம் கட்டவள, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்த? கமலா, கமலா, இந்த பாரு, நீ ஆத்திரப்படாத. உள்ள கூட்டு போய் என்ன ஆச்சுன்னு விசாரியே. செத்த சும்மா இருக்கிறாளா? உங்க தூரத்து சொந்தம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை இந்த ஆத்தா தங்க வச்சேன். இப்போ 3 நாள் எவனோடய போய் தங்கிட்டு வந்திருக்கா. இனிமே இவன் இந்த வாசப்படி மிதிக்கப்படாது. கமலா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க வா. என்னம்மா என்னாச்சு? நான் எந்த தப்பு செய்யல மாமா. ஏய் வாய மூடுறி. நீ யாரோட எல்லாம் கூத்தடிச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அக்ரஹாரத்துல மான மரியாதையோட மத்த பொண்ணுங்களும் வாழணும். உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க இங்க இருந்தா இந்த அக்ரஹாரமே அழிஞ்சு போயிடும். ஏய் மரியாதை வெளிய. அநியாயம் பண்ணாதீங்கடா. அவ தாய் இல்லாத பொண்ணு. வெளியில போனா எங்கடா போவா? அப்படின்னா நீயும் போயா. அந்த தொழில இங்க நடத்த கூடாது. ஐயோ மாமா, ஒண்ணு பண்ணிடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன். சங்கீதா, இத பாருங்க, அவளுக்காக நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தான் ஒரு வீடு, அவளுக்கு என்ன ஊரெல்லாம் வீடு. நீங்க வாங்க. நான் வரேன். ஏண்டி உன் மேல என் கை கொஞ்சம் பட்டதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இனிமே அவளுக்கு உன் மேல கோவமே வராதுப்பா. நீ எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவா. பாத்தியா, எந்த தப்பு செய்யாத உன்ன ஊர் அறிஞ்ச விபச்சாரி ஆக்கிட்டேன். இனி எனக்கு வப்பாட்டியாரு. அந்த பொண்ணு கைய விடுறா. ஏய், இது எங்க ஏரியா. இங்க வந்து மிரட்டுறதுக்கு நீ யாரா? நம்மள பத்தி இன்னும் சரியா தெரியலடா. கேடிஎன் கம்பெனிக்கு இந்த ஏரியால விளம்பரம் கம்மியா இருக்கு. விளம்பரப்படுத்திடுவோம். டேய் வாங்கடா. எப்படி சின்ன லெவல்ல வேணுமா இல்ல பெரிய லெவல்ல வேணுமா? சின்ன லெவல் எதுக்கு? பெரிய லெவல்லே பாத்துருவோம். பாத்துருவோம். டைம் அதிகமா இல்லாதனால இப்போதைக்கு இவ்வளவுதான். எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா தென்காசிக்கு வாங்க. வழி தானா தெரியும். வாடா, follow me. அந்த பொண்ணு எந்த தப்பும் செய்யல. அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். அட பாவிங்களா, வெக்கமல்ல உங்களுக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பணம் தர சொல்றீங்க. அனுபவிப்பீங்கடா. இந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. பாவம். பணம் தராங்களா? பணம். ஏய், என்ன தள்ளிட்டு முன்னாடி வரும்போதே எனக்கு தெரியும்டா. ஆமா, அதான் பணத்தை கொடுக்கண்ட. பணத்தை வீட்டு வாடகை கேட்டாங்க. அதான் அதோட பூட்டி.
ஏய் நிறுத்து நிறுத்துறா. இது பாருமா, எங்க போறது முடிவு பண்ணிட்டியா? எங்க போன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விட்டுறோம். எங்கடா கொண்டு போய் விடுறது? இவன் ஒருத்தன். இந்தா இதுல 50,000 பணம் இருக்கு, எங்க போய் பொழைச்சுக்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், வாய் திறந்து பதிலே பேச மாட்டேன்ற? உனக்கு பாடம் மட்டும் தான் தெரியுமா? வாய் திறந்து பேச மாட்டியா? பாட்டு பாடுறது என்ன அவ்வளவு சுலபமா? அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். ஓ இந்த வாங்கிக்க. அவ பாட்டுக்கு போறா. ஓட்டும் கண்டுக்காத. இந்த பாரு, உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும் தெரியும்ல. உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்படுச்சுன்னா சொல்லி அனுப்பு யாருக்கிட்டயாவது, நான் கொடுத்து விடுறேன். இல்ல நம்ம கொடுத்து விடுறோம்னு சொல்றேன். என்ன முடிஞ்சது போதும், வண்டி எடு. இல்ல அவ வண்டி எடுறா. சரி. எப்ப பார்த்தாலும் பணத்தை கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான். ஒரு பெரிய வல்லது. தண்ணியில குதிக்க போறாடா. பிரச்சனை பெருசாவது. தங்கச்சி, நீ சொன்னது கிட்ட சமாதானம் பேசதான் போனோம். ஆனா அங்க ஒருத்தன் எங்களுக்கே சாபம் கொடுக்குறான். இவன் தண்ணியை ஊத்தி தகவல் முடிக்க பாக்குறான். வந்ததுல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டு பார்த்துட்டேன். எதுக்கும் பதில் சொல்ல தேவையான மாதிரி உட்காந்துருக்கா. இவளா? ஏய் நிறுத்துறா. என்ன அது இல்லடா, அவ பயந்து போய் மறுபடியும் நம்ம கிணத்துல குதிச்சிட போறா. குதிக்கிட்டுமே. நம்ம கிணத்துல தண்ணி இல்ல, குதிச்சா செதறிடுவா. மறுபடியும் என்னால இறங்கி அள்ள முடியாதுப்பா. உமா, முதல்ல அவளை உள்ள கூட்டு போய் அவளுக்கு என்ன வேணும், எங்க பொண்ணு பக்குவமா கேளுமா. வாடா. தொண பேசிட்டு கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. பிரில்லியன்ட்ரா நீ. இப்போ நீ கண்ணு முடிக்குவியா, நான் ஒளிஞ்சுக்கணும். ஓகேயா? 1 2 3 1 2 எஸ்கேப். முத்திருச்சு. மேனேஜருக்கு மென்டல் டிஸார்டர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.